மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். வாங்க வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. வாங்க. சொல்லுங்க, என்ன என்ன விஷயம்? உங்க பொண்ணு கேஸ் விஷயமா விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? ஐயா, என் பொண்ணு சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஐயா. கொலைகாரனை உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணணும் ஐயா. ஐயா, என் பொண்ணு உடம்பு குப்பை கடங்களை கிடந்துச்சு இல்லையா? ஆனா அருணாச்சல வீட்டுல இருந்து என் பொண்ணு உயிரோட வெளியே போகவே இல்லையா? அவ போட்டு இருந்த செருப்பு அருணாச்சல வீட்டுல தாயா இருந்துச்சு. சார், இதாங்க என் பொண்ணு போட்டிருந்த செருப்பு. ஆமாயா. ஓ, கன்ஃபார்மா இந்த செருப்பு தானா? ஆமா சார். நீங்க எங்க வீட்டுக்கு ஹேமாவோட போனை தேடி வந்திருந்தீங்கல்ல, அப்ப கூட நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஹேமாவோட செருப்பை நாங்க பார்த்தோன்னு. அதே செருப்பு தான் சார் இது. இதுதான் சார் ஆக்சுவலி நாங்க கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருந்தோம். சார், நான் உங்களை கேட்டப்ப செப்பலை காணணும் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப மட்டும் எப்படி சார் கிடைச்சது? சார், அது இவர்கிட்ட கிடைக்கல சார், என்கிட்ட கிடைச்சது. நான் தான் இந்த செருப்பை கண்டுபிடிச்சேன். ஏமா, உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்னமா சம்பந்தம்? ஏற்கனவே உங்க அண்ணன் மேல ஒரு திருட்டு கேஸ் இருக்கும்போது இது என்னமா புது பிரச்சனை? சார், எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது இதோ நிக்கிறானே இந்த சூர்யா தான். என்னன்னா, இந்த செருப்பை யாருக்கும் தெரியாம இந்த சூர்யா டிஸ்போஸ் பண்ண பார்த்தான் சார். அது ஏன் கண்ணுல பட்டுருச்சு. அதான் உடனே அதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். சார், என்ன சார் இதெல்லாம்? சார், இவங்க சொல்றது எல்லாமே பொய் சார். இந்த செருப்பை நான் டிஸ்போஸ் பண்ண நினைச்சிருந்தா நீங்க கேட்காமலேயே நான் எதுக்கு சார் இந்த எவிடன்ஸ் மேட்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்? சார், இந்த செருப்பை குப்பையில போட்டது இந்த சூர்யா தான் சார். நடந்ததை நான் சொல்றேன் சார். வெளியே நிக்குதே, இப்போ இந்த சூர்யா வந்து இறங்குனானே அதே கார்ல தான் சார் அன்னைக்கு நைட்டும் வந்தான். குப்பை தொட்டியில இந்த செருப்பை இவன் தான் சார் போட்டான். அதுக்கு நான் தான் சார் சாட்சி. சூர்யா சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சார், சார் நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். சார், சார் இந்த செருப்பை நாங்க தான் சார் வீட்ல எடுத்து வச்சிருந்தோம் சார். அதை உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நீங்க வந்தப்ப அது உங்ககிட்ட ஒப்படைக்கணும் தான் நாங்க அதை தேடினோம். ஆனா அப்ப அது எங்களுக்கு கிடைக்கல. அது எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பட் நான் இதை டிஸ்போஸ் பண்ண பார்த்தேன். இவங்க என்னோட காரை ஃபாலோ பண்ணேன்னு சொல்றது எல்லாமே ஃபுல்லா போய் சார். எல்லாமே கட்டுக்கதை. இவங்க சொல்றது எல்லாமே சுத்த போய் தான் சார். அக்கா மகனே, இங்க பாரு. அப்புறம் இந்த செருப்பு எப்படி என் கைக்கு வந்திருக்கும்? நீயே சொல்லு பாப்போம். போய் சொல்றது நீதான். அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள கால பைரவர் சிலை எப்படி வந்துச்சு? அதே மாதிரி தான் இந்த செருப்பும் வந்துச்சுன்னு என்னால சொல்ல முடியும் உங்ககிட்ட. ஹலோ சார், எதுவா இருந்தாலும் நீங்க இங்கேயே பேசுங்க. சொல்றேன் சார். எங்க வீட்ல உங்க டிபார்ட்மெண்ட்டும் ஐடியல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சர்ச் பண்ணி ஒரு கால பைரவர் சிலை எடுத்தீங்கல்ல, அதை எங்க வீட்ல கொண்டு வந்து வச்சதே இவதான் சார். அதே மாதிரி தான் சார் இந்த செருப்பு கதையும். சரி சார்,
எங்க வீட்ல நான் அதை எடுத்தது உண்மை, மறைச்சு வச்சது உண்மைனா அந்த செருப்பு இவங்க கைக்கு எப்படி சார் போச்சு? ஆ, அதுவா பறந்து வந்து என் மடியில உட்கார்ந்து ஆறாரோன்னு பாட சொல்லுச்சு. ஏதாவது நம்புற மாதிரி பேசுப்பா. சார் நிச்சயமா இது இவரோட ஃபால் பிளே தான் சார். இத வச்சு எங்க ஃபேமிலிக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர பாக்குறாங்க சார் இவங்க. ஆல்ரெடி கிரட்ஜ் இருக்கு எங்க ஃபேமிலி மேல இவங்களுக்கு. ஏன்பா சூர்யா, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா நீ தான் இதுல ஏதோ பண்ணிருக்க. ஐ அம் டேம் ஷூர். எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த செருப்பு இவங்க கைக்கு எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, சத்தியமா சார் அது மொத்தமா போய் தான் சார். என்னால நம்ப முடியல சார். அவ்வளவு ஏன் சார், இந்த செருப்பு செத்து போன அந்த பொண்ணோட செருப்பானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு சார். ஐயோ பாப்பா பாப்பா, என்னம்மா போய் பேசுறான்? ஏண்டா என் அக்கா மவனே இதோ நிக்கிறாங்களே, இவங்க தான் அந்த பொண்ணை பெத்தவங்க. இவங்களே சொல்றாங்க இது ஹேமா ஓடுதுன்னு. இதெல்லாம் உன் காதுல விழலையா என்ன? சார் இத பாருங்க சார், எல்லா விதத்திலயும் எப்படி பார்த்தாலும் எனக்கு இவங்க மேல மட்டும்தான் சார் சந்தேகமா இருக்கு. எங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க கூப்பிடாமலே இவன் வந்தா சார். அதுவும் சும்மா வரல சார், 4-5 அடியாளுங்களோட வந்திருக்கா. நான் தான் அவங்கள எங்க வீட்ல இருந்து அடிச்சு துரத்துனேன் சார். ஐயோ சார், அப்படியே கட்டுக்கதை அடிக்கிறான் சார். இதெல்லாம் உண்மையே கிடையாது சார். ஐயோ, அப்படின்னா நீ அடியாளுங்களோட எங்க வீட்டுக்கு வரலையா? நான் உங்களை அடிச்சு துரத்தல. என்ன பேசிட்டு இருக்கேன் சார்? தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். அந்த அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஹார்டா? சார் சார் நான் சொல்றேன் சார், எல்லாத்துக்குமே இந்த லேடி தான் சார் காரணம். இந்த சேல திருட்டு கேஸ்ல எங்க டாடி உள்ள இருக்கிறதுக்கு காரணமே இந்த லேடி தான் சார். சார் அவ்வளவு ஏன் சார், அநேகமா அந்த பொண்ணு ஹேமாவை ஏதோ பண்ணிட்டு அந்த பழியை ஏன் மேல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் சார் இவங்க. ஐயோ பாருங்களேன் சார், அப்படியே உல்டாவா பேசி பழிய ஏன் மேல போட பாக்குறான் சார் இவன். ஹேமா வந்தது இவன் வீட்டு விசேஷத்துக்கு சார். ஹேமா செத்தது இவங்க வீட்ல சார். ஹேமாவோட இந்த செருப்பு இவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கு சார். இப்போ பழிய மட்டும் ஏன் மேல தூக்கி போடுறாங்க சார். இது நல்லா இருக்கா? சரி சார், சரி சார். இவங்க சொல்ற மாதிரி நான் கார்ல போய் இந்த செருப்பை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த டைம்ல நான் வீட்ல தூங்கிட்டு இருந்தேன்னு எங்க வீட்டுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். இங்க பாருங்க சார், வெளியில நிக்குதுல ஒரு காரு, இந்த தம்பியோட காரு. அதே கார் தான் சார் அன்னைக்கு குப்பை தொட்டி கிட்ட வந்துச்சு. நீங்க வேணும்னா நான் சொல்ற தேதியில நான் சொல்ற நேரத்துல அங்க இருக்கிற ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதே கார் வந்தது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார். இந்த செருப்பை குப்பை தொட்டியில போட்டது இவனே தான் சார். ஆல்ரைட் ஆல்ரைட், இப்போதைக்கு இந்த செருப்பு ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமா 2 தரப்புல யார் சொல்றது உண்மைன்னு விசாரிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தாராளமா சார், தாராளமா விசாரிச்சு கண்டுபிடிங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஓகே, இப்போதைக்கு இந்த செருப்பை எங்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, எல்லாரும் கிளம்புங்க. 2 நாள்ல நாங்க விசாரணையை முடிச்சுட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்க உங்களை கூப்பிடுறோம். அப்ப வந்தா போதும். இப்ப எல்லாரும் கிளம்புங்க. ஓகே சார்.